சபைக்குள்ளாக இருந்துதான் இந்த தாக்கம் ஏற்பட வேண்டும். சபையை விட்டு நான் ஊழியம் பண்றேங்க, தயவு செய்து அப்படியே போயிருங்க. ஏன்னா எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கல, பக்கத்துல எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சபையை விட்டு நீங்க செய்யற ஊழியம் எதுவும் பிரயோஜனம் அல்ல. இதுதான் ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய சுவிசேஷ வேலையாக ரகசியமாக தேவன் சொன்னார். சபைக்குள்ளாக பவுல் எழுதுகிறார், சபை சீர்பொருந்தும் பொருட்டாக 5 வகையான ஊழியத்தை நான் கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் சபைக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும். பவுல் மிகப்பெரிய பிரசங்கியா இருக்கு, ஆனா சபைக்குள்ளாக இருந்தான் செய்தார். பேதுரு ஒரு மிகப்பெரிய சபை தலைவர், ஆனா சபைக்குள்ளாக இருந்தான் செய்தார். நீங்க இந்த 12 சீஷர்களை பாருங்க, சபைக்குள்ளாக இருந்துதான் ஊழியத்தை செய்திருக்கிறார், சபைக்கு வெளியே அல்ல. ஒரு ஊழியக்கார ஏத்து பேசுனீங்கன்னா உங்களுடைய நற்குணம் போயிடும், ஆனா சபைக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையே போயிடும். ஊழியமானது, இந்த ராஜ்யத்தின் வேலையானது சபைக்குள்ளாக இருந்து சபையோடு இணைந்து நீங்கள் செய்வீர்களாக. சபைக்கு தெரியாத எந்த ஊழியமா இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்படவே படாது. ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை விவரித்து சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீ என்று சொல்கிறார். சபையானது இந்த 3 படி மாவை கொஞ்சம் அவருடைய தன்மையை உள்ள வைக்கும் பொழுது முழுமையாக அது மாற்றப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சபைக்குள்ளாக இருந்து ஊழியங்கள் நடைபெற வேண்டும். சபைக்கு தெரியாம, சபையை விட்டு வெளியே கிடையவே கிடையாது. ஏனென்றால் அடுத்த உவமை இதை தீர்க்கமாக அது சொல்லுகிறது. மீதி இருக்கிறதான எல்லா உவமைகளும் சபையிலிருந்து நடைபெற வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவேதான் சொல்றாரு, கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோமாம் அவருடைய, எல்லாம் சொல்லுமா, அவருடைய, ஆமா, கிறிஸ்துவில் இருந்ததான சிந்தை உங்களில் இருக்க கடவுது. பிலிப்பியர் எழுதுறாருல, என்ன சொல்றாரு? கிறிஸ்துவில் இருந்ததான சிந்தை உங்களிலும். யோவேல்